ஹலோ வணக்கம். கிராமத்து படீஷ். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்ஸு கஞ்சி தாங்க. ஓட்ஸு கஞ்சி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, சத்தும் கூட. இது சத்து மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ஓட்ஸ் கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓட்ஸ் கஞ்சி வைக்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பொடிசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு கேரட்டு அதுவும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில்லை, சீரகம், தாளிக்க கடுகு, ஓட்ஸு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தாளிக்க ஆயிலு. இந்த கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு அந்த ஓட்ஸை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப தீய விடக்கூடாது. அதாவது சூடு ஏறினாவே அது ஒரு நல்ல மனம் கொடுக்குங்க. அந்தளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுத்தா தீஞ்சிரும். தீஞ்சா கஞ்சி நல்லா இருக்காது. இந்தளவுக்கு சூடு ஏறினாவே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஓட்ஸ் வறுத்தாச்சு. வறுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதே கடாயில் ஆயிலை ஊற்றி இப்போ கடுகு சீரகம் போடுறோம். போட்டு பொரிஞ்சதுலேயும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்றோம். பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம். ஆனால் பெப்பர் சேர்த்துறதுனால பச்சை மிளகா சேர்த்தலை. பீன்ஸு கேரட்டு போட்டு அதுலேயே நல்லா வதக்கி விட்றோங்க. நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி, அந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்றோம். அது நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்றோம். காய் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 கப்பு ஓட்ஸுக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணியாட்டம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான பொருள் சொல்லும்போது நான் பெப்பர் உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். பெப்பரும் சேர்த்திக்கணுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி சேர்த்தி 2-3 நிமிஷம் வெந்துட்டுருக்கு. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஓட்ஸு போட்டு நல்லா கிளறி விடலாம். ஓட்ஸ் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. 5 நிமிஷத்தில் வெந்துடும். அப்படி உங்களுக்கு நல்லா வேகலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா இன்னொரு 2 நிமிஷம் செய்து விடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு போதுமான அளவு தான் எனக்கு. உங்களுக்கு இன்னும் தண்ணியாட்டம் வேணும்னா இன்னொரு கப்பு தண்ணி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம காரத்துக்கு எதுவும் பச்சை மிளகாலாம் சேர்த்துல இல்லையா. இப்போ காரத்துக்கு என்ன சேர்த்துறோன்னு பார்த்தியா, பெப்பர் தாங்க. பெப்பர் தான் நம்ம சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா தாளிக்கும் போதே சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு பதில் நெய் கூட சேர்த்திக்கலாம். நான் நெய் சேர்த்தல, ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இது சத்தான ஓட்ஸு கஞ்சி, சூப்புன்னு கூட சொல்லலாம். ஓட்ஸு கஞ்சி ரெடிங்க. இதே போல் சத்தான ஓட்ஸு கஞ்சி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.